ஸோ குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக். இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நேற்று அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மேலே போகாது, உங்களை ட்ராப் பண்ணும், மார்க்கெட் கீழே தான் வரும்ன்ட்டு சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த லெவலை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. நம்ம லெவல்லே பெரிய ரெசிஸ்டன்ஸும் எடுத்தது, நம்ம லெவலில் பெரிய சப்போர்ட்டும் எடுத்தது, நம்ம லெவல்லே பிரேக் அவுட்டும் கொடுத்தது, நம்ம லெவல்லே டார்கெட்ஸும் கொடுத்துருச்சு. ஸோ கமிங் பேக் டு அவர் டுடேஸ் அனாலிசிஸ், சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் ஒரு பெரிய கேப் டவுன். கேப் டவுன்றது நார்மலில் கொஞ்சம் பெருசாகவே கேப் டவுன் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ரீசனை நம்ம பார்ப்போம், ரைட்? அண்டு ஸோ முக்கியமான லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டிலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே நான் அப்டேட்டட் வீடியோ தான் கொடுப்பேன். மற்றவங்க மாதிரி ஒரு நாள் முன்னாடி போட்டுட்டு அடுத்த நாள் அது நடக்கலைன்னா திரும்பி அங்கே போயிட்டா நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இங்கே ஒரு அப்டேட்டட் வீடியோ இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு வாட்டி மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்ட்டு, ரைட்? ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டி பேங்கோட சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஸோ பேங்க் நிஃப்டி பெரிய கேப் டவுன் இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்துச்சு. ஐ மீன் சொல்கிற பாருங்க, இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்துருச்சுன்னா 537,544. ஓகே, 537,544 இதுக்குள்ளே உங்களுக்கு கேப் டவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். திரும்ப சொல்கிறேன், சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாக்ஸ் இருக்க ஏரியா முக்கியமான லெவல் எதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா 746க்கு மேலே போனால் தான் சிஇ பக்கமே யோசிக்கணும். இல்லைன்னா தயவு செஞ்சு சிஇயை பற்றி 1% கூட நீங்கள் யோசிக்காதீங்க, ரைட்? ஓகே, ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கால் சைட் போகணும். கால் சைட்னா என்னது? 745, ஒரு 750 வச்சுக்கோங்க. 750க்கு மேலே போனால் தான் கால் சைட் போகணும். கால் சைட் போனால் ஃபஸ்ட் டார்கெட் 47,068 அண்ட் 47,069 இந்த டார்கெட்ஸ்லாம் வரும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் கேப் அப்பே ரொம்ப பெருசாக இந்த பாக்ஸு கீழே எல்லாம் போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு கால் சைட்லாம் வரவே வராது. அது திரும்ப கீழே புட் சைடில் தான் போயிடும். புட் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு பெரிய டார்கெட் டவுன் சைடில் 45,831 வரைக்கும் கூட டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 544 கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 46, 544 கீழே போச்சுன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 800, 900 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் தான் இருக்கே தவிர அப் சைடில் கிடையாது. அப் சைடு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு மார்க்கெட் 46,750க்கு மேலே போனால் உங்களுக்கு மார்க்கெட் கால் சைட் போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கால் சைட் போகாது. அகைன் ஐம் டெல்லிங். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்துருச்சு, பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, இல்லை பிக் கேப் அப் இருந்துச்சுன்னா கூட நான் கால் சைடு உடனே போக மாட்டேன். கால் சைடு போகணுன்னா எனக்கு வந்து 47,611 கிராஸ் பண்ணணும். அப்போது கிராஸ் பண்ணால் ஒரு 200 பாயிண்ட் 47,831 வரைக்கும் பார்ப்பேன். சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நான் கால் சைடில் ஸ்டே பண்ணியிருப்பேன். இல்லைனா இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் அ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த லெவல்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் சிஸ்டத்தில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இல்லைனா நோ சான்ஸ். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இதுக்கு கீழே, நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப் எடுத்து இதுக்கு கீழே 480 கிட்ட வந்துருச்சுன்னா இந்த பாக்ஸுக்கு கீழே 531 to 480 இந்த லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 480க்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 47,312 வந்துடும். ஓகே, 312 ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் திஸ் வில் பி த செகண்ட் டார்கெட் 47,075 செகண்ட் டார்கெட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேப் அப் எடுத்ததுன்னா இந்த பாக்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா கீழே வரும். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் இதில் சஸ்டெயின் ஆச்சுன்னா வெறும் 47,831 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது, ரைட்? சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் எடுத்தது இது இந்த லெவல் மேலே கிராஸ் ஆச்சுன்னா, கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே கிராஸ் ஆனால் மட்டும் தான் கால் சைட் போகணும். இல்லைனா போகக்கூடாது. இல்லைனா உங்களுக்கு மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே எங்கே வந்தாலும் 540 ஒரு கீழெல்லாம் வந்துச்சுன்னு யோசிக்க வேணாம். புட் சைடு தான் போகும். மார்னிங்கில் உங்களுக்கு புட் ட்ரேட் தான் நல்லா கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஹெவி கிராஷ் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் பேங்க் நிஃப்டி. வாங்க நம்ம நிஃப்டியில் என்ன வியூ சொல்லுதுன்னு பார்ப்போம். நேராக உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி அதுதான் ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும் நம்ம நிஃப்டியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ நிஃப்டியில் எப்போ வந்து 858 சொல்லப்போனால் 858னா 860 21,860க்கு மேலே போனால் தான் நான் கால் போவேன். இல்லைனா கேப் டவுன் ஆனாலும் நான் கால் சைட் போகவே மாட்டேன். எனக்கு வந்து கேப் டவுன் எது கீழே போச்சுன்னா கன்ஃபார்மாக 709க்கு கீழெல்லாம் போயிடுச்சுன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், நான் வந்து இதில் பை சைட் போகவே மாட்டேன். பை சைடு எனக்கு சேஃபாக இருக்க பை சைடு நான் சொல்லிட்டு இருக்கேன். சிஇ சைட் ஒன்லி 21,858 21,858 அதாவது 860 21,860க்கு மேலே போனால் தான் கால் சைட். அதை விட்டுட்டு மார்க்கெட் எந்த இடத்துல இது கீழே பாக்ஸில் ஓப்பன் ஆனாலும் அண்ட் மோர் ஓவர் இந்த லெவல் 709 கீழே போச்சுனாலே
எனக்கு மார்க்கெட் புட் சைடில் தான் போகும். கேப் டவுன் எடுத்தாலும் புட் சைடு தான் வரும். கால் சைட் போகாது. அகைன் சேம் திங் கிராஷ் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் இதுக்கு மேலே சப்போஸ் கேப் டவுன் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்கு மேலே 21 இந்த பாக்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்பெஷல் பாக்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 21 850 860க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பட் ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போகும். மேலே போனால் இந்த டார்கெட்ஸ் இங்கே பாருங்க ரைட்டில் இருக்குது. இந்த டார்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அது ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியோட முடிஞ்சோட ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் டீகே ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனிவே ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா, பெரிய கேப் அப் எடுத்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லெவல் இதுக்கு மேலே போனால் தான் நான் கால் சைட் போவேன். 22 326 மேலே போனால் தான் கால் சைட், இல்லைனா கால் சைட் போகவே மாட்டேன். அது போக சான்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் 400-500 பாயிண்ட் இப்போ கேப் அப் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் தட் ஒரு பெரிய கேப் டவுன் இருக்குது. கேப் டவுன் அப்ராக்சிமேட்லி 250 பாயிண்ட் கூட இருக்கலாம் உங்களுக்கு நிஃப்டியில். ஓகே, ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பேசிக் எய்ம். அண்ட் சப்போஸ் இந்த லெவலில் கேப் அப் எடுத்துருச்சு, சப்போஸ் இது கீழே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் புட் சைடில் வந்துடும். இந்த பாக்ஸ் கீழே சஸ்டெயின் ஆனால் புட் சைடில் வந்துடும். ஸோ புட் சைடு வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 22 145, 22 076 அண்ட் 21 995 வரைக்கும் வரும். ஸோ இந்த பாக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 22 238லேருந்து 193 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல போனால் மார்க்கெட் கீழே வரும். சஸ்டெயின் ஆகணும் மேலே 20 நிமிஷம் சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஸோ இன்றைக்கி நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். என்னோட ஒரு ஐடியா, சப்போஸ் இந்த லெவல் கீழே போச்சுன்னா 21 709 கீழே போச்சுன்னா நான் சி பக்கம் போகவே மாட்டேன். வெறும் புட்டை தான் யோசிப்பேன். கால் சைடு நான் எப்போ போவேன், எப்போ மார்க்கெட் எனக்கு 21 860க்கு மேலே போச்சுன்னா கால் சைடு. சிம்பிள். இது ரெண்டே தான் நான் வச்சுருக்க போகிறேன் மைண்டில். அதே மாதிரி சேம் டு சேம் இதே மாதிரி உங்கள் லைன் வந்து பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நான் புட்டு போவேன். இல்லாட்டி அது மேலே சஸ்டெயின் ஆனால் பாக்ஸ் மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நான் வந்து கால் சைட் போவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.